இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த 3 பேரை தாண்டி விஷயம் வெளியில போக கூடாதுன்னு நினைப்பாங்க. வெளியில போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் முதல் உளவியல் தாக்குதல். இதனாலதான் உயிர்கள் அவங்க ஒரு டேட்டா சொன்னாங்கல்ல மேடம், இந்த ஒரு விஷயத்தாலதான் உயிர்களை நாம வெளியில தெரியணும். அவங்க வீட்டுல பிரச்சனை, இந்த பிரச்சனைய செய்யறாங்க அப்படின்னு வெளியில தெரிஞ்சாதானே அவங்க நாளைக்கு தலையை கீழே தொங்க போடுவாங்க. ஒரு ஒரு ஆண் தவறு செய்யறார், அது வெளியில தெரியணும். அது ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற மனநிலை எங்கிறது? ஆண் சரி, பெண் சரியில்லை, மாப்பிள்ளை சரி, நீ அனுசரிச்சு போ. இது எங்க இருந்து வருது? இது இருக்கிற வரை திருப்பூர் இல்ல, நாளைக்கு திடீர்னு கோயம்புத்தூர், நாளைக்கு மறுநாள் மதுரை, அதுக்கு அடுத்த நாள் சென்னைன்னு நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப நாம ஒரு பெற்றோரா என்ன யோசிக்கணும்? சின்ன வயதுல இருந்து குழந்தைகளை வளர்க்கும் போது என்ன சொல்லணும்? எனக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையே வராது. யார் சொன்னா? பிரச்சனை வரும், சந்திக்கணும், எதிர்கொள்ளணும். மாரல், அதாவது மாரல் கிரவுண்ட்ஸ்ல கணவர் சரியா இருக்காரு, மனைவி சரியா இருக்காங்கன்னா கடைசி வரை இந்த பிரச்சனைகளை சந்திச்சு கைப்பிடிச்சு வாழணும். மாரல் கிரவுண்ட்ஸ்ல சரியில்லைன்னா வெளியில வரணும். உங்க அப்பா சரியில்லை, அதனால தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். உங்க அப்பா சரியானவரு, இந்த பிரச்சனைகளை நான் அனுசரிச்சு போறேன். இந்த பேச்சு பேசுறோமா நாம? நாம ரெண்டு செய்யறோம். அதாவது பெரும்பாலான பிரச்சனைகள் வீட்டுல இருக்கிற அம்மாக்கள்கிட்ட இருந்து ஆரம்பமாகுது. எப்படி ஆரம்பமாகுதுன்னு சொல்றேன், ஏன்னா அவங்க தானே பாவம் வேற ஒரு வீட்டுல இருந்து வந்தவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ரெண்டு சொல்லுவாங்க. உங்க அப்பாவும் அப்படிதான், இவர் மட்டும் என்ன, ஓ எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு பொதுமைப்படுத்துறது. இது ஒரு ஒரு பிரச்சனையை செஞ்சிருவாங்க. இன்னொன்னு இதை விட ரொம்ப மோசமானது, உங்க அப்பாவும் இப்படிதான், நான் அனுசரிச்சு போல,